இடமலை மனிதர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியாக பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கும் நேற்று நடந்த விஷயங்களாகட்டும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்களாகட்டும் ரெடி பண்ணிட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ நேற்றுக்கும் கோட்டாஸ் தான் ஓடிட்டு இருந்தது. நேற்றுக்கு வந்து நம்ம ஏற்கனவே பேசிட்டோம், நிறைய கோட்டாஸ்ல என்னென்ன நடந்திருக்கும். இன்னைக்கும் கோட்டாஸ் தான் போயிட்டு இருக்கு. ஆரம்பத்திலேயே வந்து சுபிக்ஷா விக்ரம் நடுவில் ஒரு கேஸ் போச்சு. இப்போ வந்து இவங்க அரோரா அண்ட் பார்வதி அவங்களுக்கு நடுவில் ஒரு கேஸ். ஸோ இந்த வழக்கு சம்பந்தமா நம்ம பேச போறோம். அந்த வீட்டில் நிறைய விஷயங்கள், ஸோ அதை பற்றிலாம் நம்ம பேச போறோம். நான் உங்க ஹரிஷ் கூட தரம் பேசுறதுக்காக போய் ஒரு நடந்திருக்காங்க. வணக்கம் ஹரிஷ். சோ அந்த கோர்ட் டாஸ்க் நாளைக்கு தான் முடியும் போல, அந்த அளவுக்கு இழுத்துட்டு இருக்காங்க ஜவ்வு மாதிரின்னுட்டுன்னு. ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு என்ன நான் ஹைலைட் பண்ணணும்னு விரும்புறேன்னா, ஒரு கோர்ட்டு அது ஒரு டாஸ்க்ன்னுட்டுன்னா அவங்க கொடுத்து பிக் பாஸ் அது அப்ரூவல் கொடுத்து அதை வந்துட்டு ஒரு தீர்ப்புக்கு கொண்டு வராங்க அப்படின்றப்ப கொஞ்சம் அது சென்சிட்டிவான விஷயங்களை வந்துட்டு சரியா பார்த்துருக்கலாமோ. இல்லைன்னா இது வந்துட்டு ஃபன் கேமா எடுத்துட்டு போறோம், நாங்க அடாவடியா விளையாடுறோம்னாக்கா முதலே அது வந்துட்டு அந்த கத்தி சண்டை இதுக்கு இவங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வந்துட்டு இவங்க கத்தி சண்டை போட்டாலே பெட்டர் போல இருக்குன்ற மாதிரி இருக்கு. இது ஒரு பெண்ணின் உணர்வு தான். இப்ப அவங்க ஆதிரை வந்துட்டு ரொம்ப யோகியன்றதெல்லாம் நான் சொல்லல, அரோரா ரொம்ப யோகியம் நான் சொல்லல, கனி ரொம்ப யோகியம் நான் சொல்லல. பட் ஸ்டில் ஆதிரை வந்துட்டு என்ன பண்றாங்க, இப்போ ஆதிரைக்கும் எஃப்ஜேக்கும் என்ன நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆதிரை வெளியில போனதுக்கு அப்புறம் எஃப்ஜே வந்துட்டு ஆதிரை எப்படி போர்ட்ரே பண்ணான்றதும் எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது ஆதிரை வெளியில அதெல்லாம் பார்த்துட்டு வந்துதான் வந்துட்டு ஒரு கேஸே போடுறாங்க. அப்போ கேஸ் போடுறாங்க அப்படின்னா வெளியில பார்த்துட்டு வந்த விஷயங்கள் எல்லாம் உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியாது, என்னெல்லாம் சொல்லியிருக்கான்றது இவங்களுக்கு தெரியாது. சோ அது ஏதோ அவ பாயிண்ட் அவுட் பண்றா, அவட்ட என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னுட்டுன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டிருக்கலாமோ. விக்கல்ஸ் வந்துட்டு எல்லாமே வந்து சொதப்பிட்டாரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சொதப்பிட்டாரோன்றதை விட எஃப்ஜேவை எக்ஸ்போஸ் பண்ணாம வந்துட்டு விட்டாரோ. ஏன்னா அது முன்னாடியே பேசிக்கிறாங்க, எஃப்ஜேவும் விக்கல்ஸும் பேசிக்கிறாங்க, மன்னிப்புன்னு கேட்டுட்டு எல்லாம் முடிஞ்சிரும். சோ அதுதான் அங்க நடந்தது. ஆமா நான் பண்ண தப்பு தான் மன்னிச்சிருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் எதையுமே அங்க எக்ஸ்போஸ் பண்ண முடியாம போச்சு. நான் நேரத்தை சொன்னேன், ப்ளீடிங் கில்ட்டி அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன்னா எஃப்ஜே வந்து வெளியிலேயே ஆதரிட்டார், மன்னிப்பு கேட்டார். நான் வந்து அப்படி பேசியிருக்க கூடாது, நான் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் வெளியிலேயே சொல்லிட்டார். ஸோ அப்போ வந்து நான் ப்ளீடிங் கில்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் வெளியிலேயே இதுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அதுக்கான சாட்சியில கொண்டு வந்து நிப்பாட்டினாலே ஆட்டோமேட்டிக்கா எஃப்ஜே தரப்புல இருந்து ஜெயிச்சிருக்க முடியும். இப்போ ப்ளீடிங் கில்ட்டி அப்படின்னு சொன்னது என்ன பொறுத்தவரை கோர்ட்டுடைய டைம் வேஸ்ட் பண்ணது. அது அப்படிதான் நான் பாக்குறேன். நீங்க வந்து ப்ளீடிங் கில்ட்டி அப்படின்னா நீங்க வந்து தப்பு பண்ணிருக்கீங்கன்னு ஒத்துக்கிறீங்க அப்படிங்கிறது மட்டும் இல்ல, நான் மன்னிப்பு கேட்டுட்டேன், ஏற்கனவே நான் வெளியிலேயே மன்னிப்பு கேட்டுட்டேன் அப்படிங்கறத மறைக்கிறதும் சேர்த்துதான். நீங்க பெட்டிஷனர் ஒரு கேஸ் போடுறாங்க, அந்த பெட்டிஷனர் ஒரு கேஸ் போடும்போது நீங்க வந்து அதுக்கு அகேன்ஸ்டா நிக்கணும். அந்த பெட்டிஷனர் வந்து கேஸ் தப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்னு அகேன்ஸ்டா நிக்கணும். பட் நானும் பெட்டிஷனரோட சேர்ந்து, நான் ரெஸ்பாண்டா இல்லாம பெட்டிஷனரோட சேர்ந்து நானும் அவங்களோட சேர்ந்து கோர்ட்டோட டைமை வேஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது என்னை பொறுத்தவரை அக்செப்டபிள் இல்லை. அது வந்து ஒரிஜினலா கோர்ட்டுக்கு போச்சு அப்படின்னா ஃபைன் போட்டு தள்ளி விட்டுருப்பாங்க கேஸ். பட் நான் என்ன தெரியுமா சொல்றேன், இப்ப ஆதிரைக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருந்தது எக்ஸ்போஸ் பண்றதுக்கு. ஏன்னா உள்ள இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு வெளியில போனாதான் தெரியும். ஆதிரைக்கு ஒரு பாயிண்ட் இல்ல, ஆதிரைக்கு வந்து உண்மையை சொல்லணும்னா எஃப்ஜே வெளியே மன்னிப்பு கேட்டுட்டாரு. ஆமா நான் பேசினேன் உண்மைதான் அப்படின்றாரு எஃப்ஜே, நான் மன்னிப்பு கேட்டுட்டேங்கிறாரு அப்ப எஃப்ஜே. சோ ரம்யாட்ட வந்துட்டு இல்ல இல்ல தட்ஸ் ஃபைன். நூத்துக்கணக்கான மைக்கு இது கேமராக்கள் இருக்கும் போது வந்துட்டு என்ன லவ் பண்ணவான்னுட்டு கூப்பிட்டா நான் எப்படி போறதுன்னுட்டு ரம்யாட்ட சொன்னது எஃப்ஜே இல்லன்னு சொல்றான். ரம்யாவை கூப்பிட்டு கேக்குறப்ப ரம்யா ஆமா சொன்னாரு அப்படின்னு சொல்ற. இவ வெளியில பாத்துட்டு வந்தாச்சு ஆதிரை. சோ ரம்யாவை கூப்பிட்டு கேக்குறப்ப ஆமா சொன்னாருன்னு. சோ எனக்கு ஞாபகம் இல்ல, எனக்கு தெரியல, அவன் அப்படிதான் மழுப்புறான். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆதிரை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது. இது ஒரே ஒரு மன்னிப்பு மூலமா என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ மத்தவங்க எல்லாம் அதை எப்ப தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னா இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல எவிக்ட் ஆகி வெளியில போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வரும் இதெல்லாம் இவன் பேசியிருக்கான் ஆதிரை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இங்க ஆதிரை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த இப்ப நீங்க அவங்க வச்சிருக்கிற அந்த கம்ப்ளைண்ட் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுட்டேன் அப்படிங்கறதுதான் எஃப்ஜேவுடைய பதில். சரி, இப்ப இன்னொரு பாயிண்ட் அங்க கொண்டு வந்து வைக்கிறான், மன்னிப்பு கேட்டுட்டாரு அப்படிங்கறத மட்டும் அந்த கேள்விகளை தவிர்த்துட்டு வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் எடுத்து யூஸ்வலா நீங்க கோர்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா அது வந்து பஞ்சாயத்து என்ன மாதிரி பஞ்சாயத்தா இருந்தாலும் ரெண்டு தரப்பும் சமாதானமா போறாங்க
அப்படின்னா அந்த கேஸை உடனே தள்ளுபடி பண்ணிடுவாங்க. வாட் எவர் இட் இஸ், அது என்ன பிரச்சனையா இருந்தாலும், கிரிமினலா இருந்தா மட்டும்தான் அது வந்து கோர்ட்ல நிற்கும். நீங்க மன்னிப்பு கேட்டுட்டா ஒரு உயிர் வந்துருமா? கொலை கேஸ்ல மட்டும்தான் அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும் கோர்ட்ல இருந்து. மன்னிப்பு கேட்டுட்டா உயிர் திரும்ப வந்துருமா அப்படிங்கறது அந்த கொலை கேஸ்ல மட்டும்தான் வரும். இந்த மாதிரி அபியூசிங் கேஸ்ல வந்து மன்னிப்பு கேட்டுட்டாங்க அப்படின்னா தென் இந்த ரெண்டு தரப்புமே வந்து அவங்க அவங்க தரப்புல இருந்து ஆப்போசிட் சைட கேட்டிருக்காங்க, ஆப்போசிட் சைடு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி மன்னிப்பு கேட்டுட்டாங்க. ஸோ ரெண்டு தரப்பும் சமாதானம் ஆயிட்டாங்க அப்படின்னு முடிச்சுட்டுருவாங்க அந்த கேஸை. ஸோ ஆதிரை என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, அவங்க எந்த பாயிண்ட் எல்லாம் எஃப்ஜே கிட்ட கேட்காம இருந்தாங்களோ அதெல்லாம் முன் பண்ணிருக்கணும். ஆதிரையோட கம்ப்ளைண்டே தான், அவங்க ஆதிரை தேவையில்லாத பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு வந்தாங்க. ஸோ ஆதிரையோட கம்ப்ளைண்ட் அவங்க அவங்க அந்த கேஸை கொண்டு வந்ததே வந்து என்ன பொறுத்தவரை இன்வாலிடான கேஸ் தான் நான் பார்க்கிறேன். இல்ல ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு பண்ண மாதிரி தான் நான் பாக்குறேன். ஆதிரையும் எஃப்ஜேவும் ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு பண்ண மாதிரி தான் நான் பாக்குறேன். எனக்கு அப்படி தெரியல. இல்ல உங்களுக்கு எஃப்ஜே வந்து மன்னிப்பு கேட்டுட்டாரு, உங்ககிட்ட வெளிப்படையே எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்டுட்டாருன்னு உங்களுக்கே தெரியுது. நீங்களே சொல்றீங்க எஃப்ஜே என்கிட்ட வெளியில மன்னிப்பு கேட்டுட்டாரு அப்படிங்கிறீங்க. அப்புறம் எதுக்கு அதை கோர்ட் கேஸுக்கு நீங்க கொண்டு வந்துட்டு இருக்கீங்க? கனி மேல பார்வதி ஒரு புகார் கொடுக்குறாங்க. பார்வதி கனி என்ன சொல்றாங்க, நான் பார்க்கல சார்னு சொன்னாங்க விஜய் சேதுபதி கேட்கும்போது. அதை வந்து அவங்க கம்ப்ளைண்டா ரைஸ் பண்ணி கேஸை கொண்டு வருது அப்படிங்கிறது அவங்களுடைய தாட் என்ன, அப்ப என்ன தாட்ல இருந்தாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அதே இதை வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. இங்க வந்து எஃப்ஜே மன்னிப்பு கேட்டுட்டாருங்கிறப்போ அந்த இடத்துல அதோட முடிஞ்சு போச்சு அந்த மேட்டர். நீங்க வேற ஏதாவது புதுசா கொண்டு வந்து நீங்க எஃப்ஜே வந்து இந்த மாதிரி என்கிட்ட பேசியிருக்காரு, என்னை பத்தி இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு எஃப்ஜேட்ட இவங்க கேட்டு எஃப்ஜே மன்னிப்பு கேட்காத விஷயத்த கொண்டு வந்திருந்தாங்கன்னா ஓகே, அக்செப்டபிள். இரண்டாவது அப்படிங்கிறதும் என்னை பொறுத்தவரை ப்ளீடிங் கில்ட்டிங்கிறது நீங்க மன்னிப்பு கேட்காம புதுசா கோர்ட்ல வந்து அது உங்களுக்கு அகேன்ஸ்டா தான் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சு அதுக்கப்புறமா ஆமா ஒத்துக்கிறேங்கிறதுக்கு தான் ப்ளீடிங் கில்ட்டின்னு சொல்லணும். நீங்க ஆல்ரெடி வெளியில மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் ப்ளீடிங் கில்ட்டின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் வெளியில மன்னிப்பு கேட்டுட்டேன் சார், அதை அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, எனக்கு அதுக்கு சாட்சி இருக்கு, 3 பேர் சாட்சிக்கு இருக்காங்க, 3 சாட்சியில கொண்டு நிப்பாட்டான், ஆட்டோமேட்டிக்கா கேஸ் எஃப்ஜே பக்கம் சாய்ந்திருக்கும். ரெண்டு தரப்புமே இதை வந்து பேசி வச்சுட்டு பண்ண மாதிரி தான் நான் பாக்குறேன். உங்களுக்கு கோர்ட் கேஸ், இந்த பிக் பாஸ் கோர்ட் கேஸ் நீங்க நடத்துறீங்க, அதை வந்து ஜாலியா கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க. அதுக்காக இப்படி எல்லாம் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தா நாங்கெல்லாம் பார்க்க முடியாது. எனக்கு என்னன்னாக்கா இன்னும் கொஞ்சம் எஃப்ஜேவை எக்ஸ்போஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்றதுதான். விக்கல்ஸ் வந்துட்டு தெரியும், விக்கல்ஸுக்கு எக்ஸ்போஸ் ஆக போறாரு. எக்ஸ்போஸ் பண்றது வந்து விக்ரமோட வேலையே கிடையாது. எக்ஸ்போஸ் பண்றத வந்து ஸ்டாப் பண்ண நாட் விக்ரம்ஸ் ஜாப். ஐ அம் டாக்கிங் அபௌட் ஆதிரை. ஆதிரை வந்து அவங்க கம்ப்ளைண்டே தப்பு. அவங்க வந்து என்ன இல்ல தட்ஸ் ஃபைன், நம்ம இப்ப பேசிட்டோம். அது இல்ல ஹரேஷ், நீ பேசிட்ட, அது தப்புன்றது எல்லாம் ஓகே. எனக்கு ஆதிரை இன்னொரு 4 விஷயங்கள் அங்க உள்ள நடந்தது சொல்லி இருந்தாக்க எஃப்ஜேவோட மூக்கு உடைஞ்சிருக்கும்ன்றதுதான் என்னோட ஆதங்கம். அது இல்லாம போச்சே அப்படின்றது அவங்க அதை மென்ஷன் பண்ணாம விட்டுட்டாங்க. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. குறிப்பிட்ட 3 விஷயங்கள் ஏற்கனவே பேசி முடிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தூக்கி கொண்டு வந்து கோர்ட்ல நிப்பாட்டினா அது பேசப்படாது. அதர் திங் வந்துட்டு எஃப்ஜேவும் அரோராவும் பேசுற ஒரு விஷயம். எஃப்ஜே வந்துட்டு அரோரா கிட்ட கேட்கறான், என்னதான் நீங்க இப்ப நேத்து சண்டை போடுறீங்க, இன்னைக்கு நல்லா பேசுறீங்க, வந்து பேசினாக்கா நீ பேசிடுற அப்படின்னா ரொம்ப தெளிவா அரோரா இட் இஸ் a கேம் அப்படின்னு சொல்றா. சோ அரோரா வந்துட்டு கம்ருதீன் பார்வதிக்கு நடுவுல வந்துட்டு ஒரு கேம் தான் விளையாடிட்டு இருக்கா. அது அவ வாயில இருந்தே வந்துருச்சு. அது அவ என்ன லெவலுக்கு கொண்டு போக போறா அந்த கேம்ன்றதுதான் தெரியாது. அது புரிஞ்சுக்கிற அளவுக்கு கம்ருதீன் வந்துட்டு அவ்வளோ டேலண்டடான பர்சன் இல்ல. இது பார்வதி மட்டும் புரிஞ்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்றதுதான். சோ கம்ருதீனை வந்துட்டு ஒரு கேமுக்காக ஷி இஸ் யூசிங்ன்றத பக்காவா வெளிப்படுத்தியாச்சு. என்ன சொல்றது, வந்து பார்வதிக்கு அகேன்ஸ்டா தான் அரோரா கம்ப்ளைண்ட கொடுத்திருக்காங்க. அதுல வந்து கமருதீன் கிட்டதான் வந்து பார்வதி சொல்றாங்க, நீ அரோராவை நாமினேட் பண்ணு அப்படிங்கறத கமருதீன் கிட்டதான் சொல்லியிருக்காங்க. பட் பார்வதி ரொம்ப என்ன சொல்றது சாமர்த்தியமா கமருதீனை வந்து அட்வொகேட்டா சூஸ் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல கமருதீன் மேல நீங்க வந்து குற்றச்சாட்டினாலும் அதுக்கு வந்து சாட்சியா கமருதீனை கூட்டிட்டு வர முடியாது. கமருதீன் கிட்ட நீங்க எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அந்த பாயிண்ட நீங்க வந்து கோர்ட்லயே ரைஸ் பண்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும். அவங்க பார்வதி வந்து ஷீஸ் ஹேண்ட்லிங் வே பெட்டர், ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்றாங்க. அவங்க வர பண்றாங்க இல்ல ஷீ இஸ் என்ன மேட் ஃபார் பிக் பாஸ்ன்றது தான் நான் சொல்லுவேன் பார்வதிய.
என்ன சொல்றது, விக்ரம் கூட ஒரு வார்த்தை சொல்வாரு, அளவெடுத்து செஞ்ச ஆளு இது பார்வதியை பத்தி எதுவும் பேசுறதுக்கு இல்லன்னுட்டுன்னு ஒரு வார்த்தை விடுறாரு. அது உண்மைதான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கிற ஆள் தான் வந்துட்டு பார்வதி அப்படின்றத சொல்லணும். பட் ஆனா பார்வதி கிட்ட உண்மையிலேயே எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம், இந்த மைக்கு பிக் பாஸ் அவ்வளோ வார்ன் பண்ணியும் அந்த மைக்கை வந்துட்டு நீ இந்த அளவுக்கு நீ கேர்லெஸ்ஸா யூஸ் பண்றேன்னா எனக்கு தெரியல. அடுத்தடுத்து வர சீசன்ல பிக் பாஸை யார் மதிப்பாங்க அப்படின்றதா. நீங்க வந்துட்டு இந்த ஒரு சீசனோட நீங்க போயிடுவீங்க நீங்க. ஆனா அடுத்த சீசனுக்கும் பிக் பாஸோட வார்த்தைக்கு வந்துட்டு நாங்க வெளியாட்களே வந்துட்டு அந்த வாய்ஸுக்கு தான் மரியாதை கொடுக்குறோம். விஜய் சேதுபதிக்காக மரியாதை கொடுத்து நாங்க யாரும் ரிவ்யூ எல்லாம் பண்ணிட்டு கிடையாது. நாங்க அந்த வாய்ஸுக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்கோம். அத வந்துட்டு நாங்க அது என்ன சொல்றது, அதுதான் ஜட்ஜ் அப்படின்ற ஒரு லெவல்ல அந்த வாய்ஸை நாங்க வச்சிருக்கோம் நாங்க. சோ அத வந்து ஒரு உதாசீனப்படுத்துறது எனக்கு அது சரின்னு தோணல. இன்னொரு கேஸ், அடுத்த கேஸ் வந்துட்டு விக்ரம் சபரி எல்லாம் வந்துட்டு அது சுபிக்ஷா மேல போட்ட கேஸ். அது ஓகே, என்ன சொல்றது, வாதாடினதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சர்க்காசமா இருந்தது அப்படின்றதுதான் சொல்லணும். ஒரு இன்னோவேட்டிவா ஒரு ஃபன்னி வேல தான் அது கொண்டு போனாங்க. இதுல வந்துட்டு என்ன சொல்றது, அதுல ஹானஸ்ட்லி அன்ஃபிட் அப்படின்னுட்டு நான் பார்க்க போனாக்கா எஃப்ஜேவை தான் சொல்லுவேன். ஜட்ஜா இருந்த எஃப்ஜேவை தான் சொல்லுவேன். இஸ் ரியலி அன்ஃபிட் டு பி அ ஜட்ஜ் அப்படின்றது சொல்லுவேன். கானா வினோத் கூட ரொம்ப நல்லா பண்ணாரு அப்படின்றது தான் நான் சொல்றேன் நான். ஸோ ஃபைனலி வந்துட்டு சுபிக்ஷா ஹாஸ் வந்த இது. அதுக்கு விக்ரம் வந்துட்டு காதுல கட்டெல்லாம் போட்டுட்டு வந்தது கொஞ்சம் என்ன ஏதோ ஒரு பண்றாங்க, இன்னோவேட்டிவா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது பாக்கறதுக்கு. ஏன்னா விக்ரம் கனி கிட்ட சொல்றப்போ வந்து இந்த சீசன் 9ல ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்மள ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி செய்துட்டு போகணும். சோ அங்க உள்ள இருக்கிற எல்லாருக்குமே தெரியுது இந்த சீசன் 9 அவ்வளவு கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டுன்னு அவங்களுக்கே புரியுது. அதனால சொல்றாரு, இப்ப சீசன் 9ன்னு சொன்னாக்க நம்மளை பத்தி ஒண்ணுமே இல்ல அங்க சொல்றதுக்கு. இப்ப ஒவ்வொரு சீசனுக்கும் ஒன்னொன்னு சொல்றாங்க, நம்மளை பத்தி பேசுறதுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது. சோ ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சு இந்த காதுல கட்டு போட்டது கொஞ்சம் அது பேசும் பொருளா இருக்கும் அப்படின்றதுதான். அந்த கேஸை ரொம்ப காமெடியா கொண்டு போகணும்னு நினைச்சாங்க. கரெக்டா இருந்தது, போட்டாச்சு, காமெடியா கொண்டு போயிருக்காங்க. பட் வந்து சுபிக்ஷாவுக்கு அது எந்த அளவுக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய கேஸ் கிடையாது. மற்றவங்களுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய கேஸ் கிடையாது. எல்லாருமே அதை காமெடியா தான் ஹேண்டில் பண்ணாங்க. சுபிக்ஷாவே காமெடியா தான் ஹேண்டில் பண்ணாங்க. பார்வதி வந்து சுபிக்ஷாவுக்கு அட்டை கேட்டா அதை இன்னும் காமெடியா கொண்டு போனாங்க. இன்னொரு பக்கம் சபரி வந்து அப்பப்போ என்ன சொல்றது, தண்ணி பாட்டில இருந்து அந்த காட்டன்ல தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணி என்னமோ ரத்தம் வர மாதிரிலாம் இது பண்ணிட்டு இருந்தாரு, மாதளி பழம் வச்சு. ஸோ அதை நல்லா காமெடியா தான் கொண்டு போனாங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஒரு 56 to 6 1 hour வரைக்கும் போச்சு. 55 to 1 hour வரைக்கும் அந்த கேஸ் போச்சு. அது காமெடியா, இந்த மாதிரி காமெடியா நீங்க பண்றீங்க அப்படின்னா ஓகே. அது கேஸ் இந்த மாதிரி போகுது அப்படின்னா ஓகே. அதெல்லாம் பார்க்கறதுக்கு என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க மக்கள், ஆடியன்ஸ் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. பட் வந்து சம்மந்தமே இல்லாம ஒரு கேஸை கொண்டு வந்து அந்த கேஸ் என்ன கேஸுன்னு ஜட்ஜுக்கும் புரியாம நீங்களும் அது என்ன கேஸ்ன்னு தெரியாம வாதாடிட்டு இருந்தீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஆரம்பத்துல ரெண்டு கேஸ் அப்படிதான் இருந்தது நான் பார்த்தது. ஸோ அதனால இப்பவாவது ஏதோ பண்ணணும்னு ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. கண்டிப்பா. இதுல ஆனா மெயின் விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு பக்கத்து வீட்டுல ஒரு நெய்பர் வந்துட்டு ஏதோ ஒரு சவுண்ட் வந்துட்டு ஜாஸ்தி வைக்கிறாங்க, ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி வால்யூம் வைக்கிறாங்க அப்படின்னா அது நாய்ஸ் பொல்யூஷனா கன்சிடர் பண்ணுவாங்க. அப்ப நான் சொல்றது வந்துட்டு சீரியஸ் அஃபென்ஸ் பை லான்றது தான் நான் சொல்றேன் நானு. பட் இது ரொம்ப சர்க்காசமா கொண்டு போனதுனால இதுல லா பத்தி எல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லைன்றதுனால இதை அப்படியே விட்டுறலாம் அப்படின்றது. ஒரு இது வந்துச்சுன்னு நினைக்கிறேன், ஒரு வெப் சீரிஸ் மாதிரி ஒன்று வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பியிருந்தேன். ஸ்ரீராம் வந்து ஒரு இது பண்ண யூடியூப் வீடியோ, நைட்டு 10 மணிக்கு வந்து ஏதோ சாங் ஏதோ சவுண்ட் வந்துட்டே இருந்து, ஏன் இவ்வளவு கொடூரமான நீ பொண்டாட்டி போட்டு இப்படி அடிக்கிறேன்னு கேட்பாரு. அதுக்கு ஸ்ரீராம் இல்ல, அது வந்து இன்னொரு டீம், சரி ஞாபகம் இல்லை. நைட்டு 10 மணிக்கு பொண்டாட்டி போட்டு இந்த அளவுக்கு அடிப்பியா அப்படிங்கிறது திவாகர், சுதாகர் திவாகர். அது வந்து பிக் பாஸ் ஷோவியா, பிக் பாஸ் பாரு நல்லா நல்லா இருக்கும், வீடியோ விளக்கிடுவோம் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு அதுதான் உங்களுக்கு வீட்டுல எல்லாரும் பேசுறது எல்லாமே வந்து அவ்வளவு சவுண்டா தான் பேசுவாங்க. தவிர்க்க முடியாத விஷயம். ரெண்டாவது சுவிக்ஷா ட்ரை பண்றாங்க. இது பீட் பாக்ஸிங்கா இல்ல பாட்டா எனக்கு தெரியல, ஏதோ ட்ரை பண்றாங்க. அது பீட் பாக்ஸ் எங்களுக்கு அவ்வளவு எரிச்சலா இருக்கு. அது பத்தி பேசுறதுக்கு கூட எங்களுக்கு தைரியம் இல்ல, தெம்பு இல்லைன்றதுதான் சொல்லிக்கிறேன் நானு. அடுத்தது வந்துட்டு ரொம்ப நாள வந்துட்டு தூக்கத்துல இருந்த சபரி யாரோ வந்துட்டு தட்டி எழுப்பியிருக்காங்க அப்படின்றத சொல்ல தோணுது. ஏன்னா சபரியோட அந்த ஃபேக் ஐடி, அந்த பிஆர் குரூப், அந்த பாட் எல்லாம் வந்து ஃபயர் விட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. ரொம்ப பலமா சபரி
போட்டோ தான் பறக்குது இன்னைக்கு சோஷியல் மீடியால. ஸோ எல்லாமே வந்துட்டு ஃபேக்ன்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ ரொம்ப நாளா வந்துட்டு சபரி காணாம போயிருந்த சபரி வந்துட்டு இப்போ பிக் பாஸ்ல இருக்காரு, இன்னும் எவிக்ட் ஆகல அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்காருன்றது தான் சொல்லணும். நெக்ஸ்ட் வெல்கம் டு கனிஷ் சாப்டர் ஹரிஷ். ஒரு பனிஷ்மெண்ட்னு கொடுக்குறாங்கன்னா அது உன் விருப்பத்துக்கு உனக்கு என்ன ஆசைப்படுறியோ அதை கொடுக்கறது பனிஷ்மெண்ட் கிடையாது. உனக்கு என்ன பிடிக்கலையோ அதை கொடுக்கறது தான் பனிஷ்மெண்ட். ஸோ நீ வந்துட்டு மைக் போடலன்றப்போ வந்துட்டு அது போட்டுட்டு எல்லார்கிட்டயும் போயிட்டு அவங்கவுங்க குட் திங்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ நீ சாண்ட்ராட்ட போய் நீ சொல்ற, இன்னைக்கு என்ன வந்து நீ சொல்றது குட் திங்ஸ், உங்க ஃபேமிலி இப்படி இருக்கு அப்படி இருக்கு எனக்கே பொறாமையா இருக்குன்னு சொல்றது வந்துட்டு ரொம்ப ஹம்பக்கா தெரிஞ்சது எனக்கு. ஸோ சாண்ட்ரா வந்துட்டு ஷி வாஸ் நாட் அட் ஆல் ஹியரிங் டு அவர் சொல்லிட்டு, பட் ஷி வாஸ் ரெஸ்பாண்டிங். ஏதாச்சும் ஒன்னு ஹியரிங் இருக்கணும் இல்ல ரெஸ்பாண்டிங் இருக்கணும். ஷி ரெஸ்பாண்டட் டு த ஸ்டேட்மெண்ட், பட் ஷி டிட்ன்ட் டர்ன் அப். அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டெல்லாம் வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணல. அதுக்கு வந்துட்டு இந்த அம்மாக்கு கோவம் வந்துருச்சு. நீ எத்தனை வாட்டி எத்தனை பேர் இப்படி பண்ணிருப்ப, பார்வதியை எத்தனை வாட்டி இந்த வேலையை நீ பண்ணிருப்ப, இப்போ உனக்குன்னு வரப்ப அது வலிக்குதா? இதுதான் நாங்க சொல்றது. உனக்குன்னு வந்தாக்கா அது வந்துட்டு ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தாக்கா அது தக்காளி சட்னியான்னுட்டு நீ பல பேரை கேட்கிற. நீ உனக்கு இதுதான் கேட்கிறோம். சோ சாண்ட்ரா வந்துட்டு எனக்கு வந்துட்டு சாண்ட்ரா பண்ணது தப்பாவே தெரியல. ஏன்னா ரெஸ்பாண்டே பண்ணலன்னா தான் நான் சாண்ட்ராக்கு நான் திட்டிருப்பேன். நானு ஊன்றது வந்துட்டு ஷி வாஸ் ரெஸ்பாண்டிங். நீ பேசுற பேச்சுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. ஆனா உன் முகத்தை பார்த்துட்டு ஆஹா ஓஹோ கனி அப்படியா தேங்க்யூ அதெல்லாம் வந்துட்டு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா உள்ள அவ்வளவு வன்மம் இருக்கு. சாண்ட்ராக்கு வந்து சாண்ட்ராவோட ஃபேமிலி எப்படிங்கிறது சாண்ட்ராக்கே நல்லா தெரியும். இவங்க சொல்லிதான் தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. இல்ல நான் என்ன தெரியுமா சொல்றேன், இதுதான் நேச்சுரல் திங். மனசுல இப்ப எனக்கு கூட அப்படிதான். மனசுல ஒருத்தர் மேல கஷ்டம் இருந்தாக்கா அவங்க முகத்தை பார்த்துட்டு சிரிக்கலாம் என்னால முடியாது. இது நிறைய பேர் வந்துட்டு பண்றாங்க. அப்படி மனசுல ஏதோ ஒரு வைராக்கியம் வச்சுட்டு ஆள் எதிரில் பார்த்தாக்கா அப்படி சிரிச்சு இது பண்றாங்க, ஆஹா ஓஹோன்றாங்க. அந்த செகண்ட் அந்த ஆள் அந்த பக்கம் போன உடனே அவரை பத்தி அவ்வளவு பேசுறாங்க. சத்தியமா எனக்கு இவ்வளவு வருஷத்துக்கு எனக்கு அந்த ஒரு இது மட்டும் வரவே மாட்டேங்குது. என்ன அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்ற மாதிரி வந்துட்டு மனசுல என்ன இருக்கோ நான் என்னால அதுதான் கொட்ட முடியுது. சாண்ட்ரா இஸ் டூயிங் தட் அஸ் a ஹியூமன் பீயிங். ஒரு ஹியூமன் பீயிங்கோட நேச்சர் அது. ஷி இஸ் டூயிங் இட். அவங்களுக்கு உன்னை பிடிக்கல, பட் நீ சொல்றத வந்துட்டா அந்த வீட்டுல அவாய்ட் பண்ணிட்டோ இக்னோர் பண்ணிட்டோ போக முடியாது. ஸோ இது என்ன ஒரு பெரிய இதுன்னு தெரியல. அங்க டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ். இன்னொரு வாட்டி வந்துட்டு எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாக்க சாண்ட்ராட்ட போயிட்டு ஒரு சாரி சொல்லாதீங்க. உன்னை சாரியே அங்க சொல்லல. ஒருத்தரை பத்தி வந்துட்டு ஒரு குட் திங் சொல்லு அப்படின்றதான் சொன்னாங்க. நீயா போயிட்டு தான் வந்துட்டு நான் மைக் போடல சாரி அப்படின்னு சொல்லிட்டு யூ ஸ்டார்டட் டாக்கிங் குட் திங் அபவுட். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு கனிக்கு என்ன சொல்றது ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஒரு பனிஷ்மெண்ட்டையும் வந்துட்டு அவங்களுக்கு பிளெக்சிபிளா பண்றதுக்கெல்லாம் வந்துட்டு இது குக் வித் கோமாளி ஷோ இல்ல கனி அப்படின்றது தான் நான் சொல்றேன். நானு அடுத்தது இதுல வந்துட்டு இந்த அம்மா ரொம்ப ஹர்ட் வேற ஆயிட்டாங்களாம். அடுத்தது கனி என்னன்னா ஒரு கிச்சன் டீம் வந்துட்டு நீ ஒண்ணு செய்துட்டு வரனாக்க செய்துட்டு வா, அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்ப சாண்ட்ரா ஒன்று செய்யறாங்கன்னா அவங்க செய்யட்டும், அவங்கள செய்ய விடு. நீ என்ன தெரியுமா சொல்ற, வந்து உட்காந்துட்டு மார்னிங்கே ஆரம்பிச்சுக்கிற நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்னுட்டு நீ என்னென்ன பண்ணன்றத அந்த ஒர்க்கை வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ற. கிச்சன்ல வந்துட்டு எப்ப பண்ணாலும் வந்துட்டு அது என்ன சொல்றது நம்ம அது ஒரு வேலையா செய்யக்கூடாதுன்றதுதான். நம்ம ஒரு உந்துதலோட ஒரு ஃபோர்ஸபிளி போயிட்டு ஒரு விஷயத்த செய்யக்கூடாது. கிச்சன் ஒர்க்க மட்டும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த போயிட்டு நீ என்ன பண்ண அப்படின்னு கேக்குறப்போ நான் தான் கஞ்சி கரைச்சேன், நான் தான் அதுல தயிர் ஊத்துனேன், இது ஒரு வேலையா? இல்ல எனக்கு சத்தியமா புரியல. இந்த அம்மா என்னதான் பேசுதுன்னுட்டுன்னு எனக்கு சத்தியமா புரியல. கஞ்சி ரெடியா இருக்கிற கஞ்சியை கரைச்சது அதுல தயிரை ஊத்தினதுல அது என்ன வேலை? தயிர் என்ன அப்புறம் நான் தான் என்ன சொல்றது தயிர் ரெடி பண்ணன்றதுல இருந்து வருவாங்களா என்னன்றது எனக்கு தெரியல. இதெல்லாம் ஒரு வேலைன்னுட்டு அவங்க ரெஜிஸ்டர் பண்றாங்கன்னாக்கா இத என்ன குக்கிங்க்கு அழகு இல்ல அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன் நானு. சோ இது வரைக்கும் தான் நான் பார்த்ததுல எனக்கு கிடைச்ச பாயிண்ட்ஸ். வாட் எல்ஸ் ஹரிஷ்? எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா கிட்ட கனி அவங்க ஃபேமிலி பத்தி பேசினதெல்லாம் என்னை பொறுத்தவரை அக்செப்டபிள் இல்லை அப்படின்னா. ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவங்க ஃபேமிலி பத்தி எல்லாம் குட் திங்ஸுங்கிறது இவங்களை பத்தி என்ன குட் திங்ஸ் அதை பேசணும். அவங்க ஃபேமிலியை பார்த்தா எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு பொறாமையா இருக்கு, அதெல்லாம் தேவையில்லாத ஒரு அது யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்க சொல்றதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஆமா ஜாமீன் போடுறதெல்லாம் யாராலும் முடியாது. இவங்க கண்டஸ்டன்ட் உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் எப்படி அவங்களுடைய குட் திங்ஸ் என்னன்னு சொல்ல சொன்னா ஃபேமிலி இப்படி இருக்காங்க, எனக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு போறாங்க, இதெல்லாம் இப்படி எடுத்துக்கிறது எனக்கு அது புரியல. எனக்கு ஏன்னா சாண்ட்ரா கிட்ட என்ன குட் திங்ஸ் இருக்கோ அதை சொல்லணும். அதை விட்டுட்டு இதை பேசுறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு அந்த டாஸ்கே வந்து கனி புரிஞ்சுக்கல அப்படின்னு நான் பாக்கிறேன். இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது மட்டும் நான் என்னோட பர்சனல் இதை நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன்.
ஒருத்தர் வந்துட்டு எனக்கு எப்பவுமே வந்து இந்த பிக் பாஸ் இது அனுப்பிட்டே இருப்பாங்க, மீம்ஸ் அது இதுன்னுட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ ஒருத்தர் அனுப்புறாங்க ட்ரையாங்கல் லவ் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே அண்ட் ஆதிரை, எஃப்ஜே அண்ட் அரோரா, எஃப்ஜே அண்ட் வியானான்னு சொல்லிட்டுன்னு போட்டு 3 பேருக்கு 3 ஸ்டில்ஸ் போட்டு ஒரு பெரிய இது அனுப்பியிருந்தாங்க. அப்ப நான் கேட்டேன், ஒண்ணு மிஸ்ஸிங் கனிய காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிண்டலா கேட்டேன் நானு. அதுக்கு உண்மையிலேயே சொல்றேன், அவர் சொன்ன ரிப்ளை எனக்கு கொஞ்சம் ஹர்ட்டிங்கா இருந்தது. அவர் என்ன சொன்னாரு ரிப்ளை அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்ட் ஒரு டைரக்டரு, நானும் ஒரு டைரக்டரு, அதனால வந்துட்டு அவரோட பேர் கெடுக்க கூடாதுன்னு பாக்குறேன். இட் வாஸ் ஹர்ட்டிங் மீ ஹரிஷ் அந்த வார்த்தை. இப்போ அவங்க டைரக்டரை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்றதுல எவ்வளவு இருக்காங்க. யாரோ அவங்க தமிழ் சினிமால எத்தனையோ டைரக்டர்ஸ் நீ பார்த்துட்டு பண்ணி, யாரோ அவங்க, இவங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் கூட இருக்காது. பட் அந்த டைரக்டர் ஃபேமிலின்னு சொல்லி யாரோ ஒரு 3வது மனுஷால உன் புருஷனுக்காக வந்துட்டு இப்படி பண்றப்போ, நீ உன் குடும்பத்தை இப்படி சாக்கடையில போட்டு தோச்சு எடுத்துட்டு இருக்கிறிய, என்னமா நியாயம்ன்றதுதான். என் காலையிலேயே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த பதில் கேட்ட உடனே. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இதை தம்ஸ்அப் மட்டும் போட்டுட்டு நான் விட்டுட்டேன். பட் அது மார்னிங்ல இருந்து என் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. யாரோ இப்போ இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெண்கள் தான் வந்துட்டு நம்ம குடும்பம், நம்மளோட கௌரவம் அது வெளியில செதறக்கூடாதுன்றத பாக்கணும். யாரோ ஒருத்தர் சொல்றது வந்துட்டு எனக்கு அவ்வளவு இதுவா இருந்தது. நான் அவர் பேரை ரிவீல் பண்ணலாம் விரும்பல நானு. சோ ஹீஸ் அ டைரக்டர். ஆனா சோ எனக்கு அவ்வளவு இதுவா கஷ்டமா இருந்தது அவர் அந்த வார்த்தை சொல்றப்போ. ஓகே, ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அவங்கவுங்க அந்த என்ன சொல்றது, ஒரு ஆஃபீஸ்னாக்கா அது ஒரு ஃபேமிலி, ஒரு டிரெக்டர்ஸ்னாக்கா ஒரு ஃபேமிலி, ப்ரொடியூசர்ஸ்னா ஒரு ஃபேமிலி. என்ன அழகா பாண்டிங் கொண்டு போறாங்க பாரு அப்படின்றது. அந்த எப்படி ஒருத்தரை காப்பாத்துறதுக்கு வந்துட்டு எத்தனை கைகள் வருது பாரு அப்படின்றதுதான். ஸ்டில் வி ஹாவ் சோ மச் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஆன் திரு ஆஸ் வெல் அஸ் அகத்தியன் சார். எங்களுக்கு தெரியல, இந்த அம்மாவை கொஞ்சம் கூப்பிட்டுக்கோங்கன்றதுதான் நாங்க கேட்டுக்கிறோம் நாங்க. ஏன்னா வெளியில இருக்கிறவங்க எல்லாம் பதறாங்க, உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு வெளியில இருக்கிறவங்க எல்லாம் பதறாங்க. எனக்கு வந்து முடிஞ்சிடுச்சு, நெக்ஸ்ட் வீக் இது வரும்னு நினைக்கிறேன். வந்து கனிய அனுப்பி விடுவாங்கன்னு நினைக்கிறேன் நானு. சோ ஆயிடுச்சு, 70 நாள் எல்லாருமே ஓட்டிட்டாங்க ஒண்ணுமே பண்ணாமன்றதுதான் இந்த சீசனோட பெரிய வெற்றியேன்னு நான் சொல்வேன். நான் அவ்வளவு மொக்கையான ஒரு ஷோ. எம்டியா இருக்கு இந்த ஷோல, ஒரு கண்டக்டும் இல்லை பேசுறதுக்கு. 70 நாள் அவ்வளவு ஸ்பீடா போகுது அப்படின்னா புரியல, இது என்ன ஷோ, எப்படி ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க சுத்தமா புரியல. அவ்வளவு ப்ரெஷர் இருக்கும் அவங்க மேனேஜ்மெண்ட் சைட்ல, எப்படி ஹேண்டில் பண்ணி கொண்டு போறாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. கண்டிப்பா. சோ எல்லாம் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் நானு. இன்னைக்கு பார்க்கலாம், இன்னைக்கும் அந்த கோச் சீன் தான் ஓட போகுது. நாளைக்கு என்னன்றத பாப்போம் ஹரிஷ், பார்த்துட்டு நாளைக்கு பேசுவோம். தேங்க்யூ.